குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை. அப்படியே பாருங்கள், மகாலட்சுமி தாயார் ஆடி மாதம் பிறந்து விட்டது. அம்மனுக்குரிய நாள். மகாலட்சுமி தாயார் அப்படியே கஜலட்சுமி தாயார் 2 தாமரை மலரை வைத்துக்கொண்டு குடம் குடமாக செல்வங்களை வைத்துக்கொண்டு நம்மளை அருள்பாலித்து கொண்டு இருக்கிறார். 2 பக்கமும் 2 யானை கஜலட்சுமி தாயார் மாதிரி இருக்காங்க. உங்களுக்கு பாருங்கள், இந்த அலங்காரத்தில் இன்றைக்கி சேலத்துலலாம் என்னமோ பூ மார்க்கெட்டில் ஸ்ட்ரைக்கிங் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீட்டில் இருந்த பூவே இது அரளிப்பூ அப்படியே இது இருந்தது. அதை வச்சு தான் இன்றைக்கி நான் இது எடுக்கிறேன். இன்று வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம், ஆடி வெள்ளிக்கிழமை. நீங்கள் வந்து வெத்தலைப்பாக்கு, பூ, மஞ்சள், ஏதோ ஒரு சுமங்கலி பெண்களுக்கு ஒரு குங்குமம் கொடுத்தீங்கன்னா கூட போதுமானது. அவ்வளவு ஒரு சிறப்பானது ஆடி வெள்ளிக்கிழமை. கண்ணபுர நாயகியே வாருமம்மா, எங்கள் நாங்கள் கரகம் எடுத்து ஆடி வந்தோம் வாருமம்மா. இங்கே எல்லாம் அப்புறம் ஆடி பண்டிகை போடுவாங்க. நாம் வந்து ஆடி பண்டிகையில் வந்து எந்த விதமான, அதாவது திருமணம், கிரகப்பிரவேசம், எந்த விதமான சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. ஏன் என்றால், பார்வதி தேவி வந்து சிவபெருமானை பிரிந்து தவம் செய்கின்ற இந்த காலத்தில் நீங்கள் எதுவும் செய்ய வேணாம். மார்கழி பண்டிகை போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை செய்யுங்க. அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. முன்னாடி அந்த கம்பம் நட்டு இது பண்ணுவாங்க. முதல்ல பூச்சாட்டுதல், அதற்கு பிறகு கம்பம் நடுதல், அப்புறம் திருவிழா வரும். அப்போ வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பொழுது செய்யலாம். ஆடி 18 முடித்த வாட்டி. அதனால் நீங்கள் எந்த விதமான சுபகாரியமும் இந்த மாதத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் திருமணமான ஒரு இவங்கள கூட பிரித்து வைப்பாங்க. ஏன்னா இந்த மாதத்தில் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், மகாலட்சுமி தாயார் பாருங்கள், அவ்வளவு அழகாக சேவை சாதித்து கொண்டு குடமாக வைத்து கொண்டு இருக்கின்றார். அவ்வளவு சிறப்பான இன்று ஆடி வெள்ளிக்கிழமையிலே ஸ்ரீசக்கர நாயகி ஸ்ரீசக்கர ராஜ சிம்மாசனே ஸ்ரீ லலிதாம்பிகையே புவனேஸ்வரி ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஆகம வேத கலாமய ரூபிணி அகில சராசர ஜனனி நாராயணி நாககங்க நடராஜ மனோரி ஞானவித்யேஸ்வரி ராஜராஜேஸ்வரி மகாலட்சுமி தாயாராக இந்த ஆடி வெள்ளிக்கிழமையிலே நம்மளை அருள்பாலித்து நமது கடனெல்லாம் தீரணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கஷ்டம் தீர்ந்து கடன் தீர்ந்து இந்த மகாலட்சுமியினோட கடைக்கண் பார்வை இருந்தாலே போதுமானது. பலவிதமாய் உன்னை பாடவும் ஆடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும் உலகம் முழுதும் என தகமுற காணும் ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி. உழன்று திரிந்த என்னை உத்தமன் ஆக்கி வைத்தாய், உயரிய பெரியோடினன் உண்டிட கூட்டிய நிழலென தொடர்ந்த முன்னுமா கொடுமையை நீங்கச் செய்த நித்திய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி. துன்பப்படத்திலிட்டு தூயவன் ஆக்கி வைத்தார், தொடர்ந்த முன் மாயம் நீக்கி பிறந்த பயனை தந்தாய். அன்பை புகட்டி உந்த நாடலை காணச் செய்த அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரியே. மகாலட்சுமி தாயாரே, உன் கடைக்கண் பார்வை எங்கள் மீது செலுத்தம்மா. ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் மகாலட்சுமி தாயாரே சரணம். நாம் வந்து ராகுகால பூஜையும் பண்ணுவோம். அதையும் இன்னைக்கு இது பண்ணுங்க. நாளைக்கு ஸ்ரீ வித்யா உபாசனை. குருவின் பெருமை குரு வணக்கம். குருவின் பெருமை அளவிடற்கரியது. ஒரு மனம் மகிழ குருவும் மகிழ வேண்டும். குருவலினால் குரு அருளினால் நாம் எதையும் சாதித்து விடலாம். நம் பாரத திருநாடு உபாசனை, உபவாசம், உபநயனம் என்ற சொற்கள் கருத்து ஆழமிக்க அற்புத சொற்களாகும். உபாசனை என்பதை உபவாசனை என்று பிரிக்கப்பட்டால் தெய்வம், தெய்வத்தால் அருளப்படும் பெரும் அருளை கொண்டு சேர்ப்பது உபாசனை. பாவங்களை நீக்கி புனிதப்படுத்துவது உபாசனை. பழமையானதும் கெட்ட துர்நாற்றம் என்ற வாசனையை போக்கி நாணம் என்ற நல்ல வாசனையை ஏற்படுத்துவது உபாசனை எனப்படுகிறது. உபவாசம் என்கிறது விரதம் இருக்கும் நாளில் உணவை நீக்கி செய்கையை குறிக்கச் சொல்லும் சொல்லாகும். ஏகாதசி உபவாசம், கார்த்திகை உபவாசம், சங்கடகர சதுர்த்தி உபவாசம், வெள்ளிக்கிழமை உபவாசம், இதில் அனைத்துமே நாம் வந்து விஷ்ணு பகவானுக்காகவோ சிவபெருமானுக்காகவும் முருகப்பெருமானுக்காகவோ சஷ்டி விரதம், கார்த்திகை விரதம் அத்தனையும் இருப்பது தான் உபவாசம். நம்ம வந்து அளவாக சாப்பிடணுங்கிறது
அதுக்காக தான் அந்த உபவாசம். உபநயனம் என்பது பூணூல் போடுவதை குறிக்கும் சொல்லாகும். அது பிராமணர் அவர்கள் பூணூல் போட்டிருக்காங்க. மட்டன் சாப்பிடாதவங்க பூணூல் போட்டிருப்பாங்க. நம்மளுடைய எண்ணங்களை தூய்மையாக்கி மன தூய்மையாக்கி இறை வழிபாட்டில் இருப்பதே நல்லது. ஓம் சக்தி. சமயபுரம் மாரியரே மாரியம்மா. நாங்கள் எல்லாருமே எங்கள் ஊர்லலாம் சக்கரை பொங்கல் வைப்பாங்க. ஒருத்தர் வீட்லேயே கும்பம் போட்டு சாமி கும்பிடுவாங்க. எங்கள் ஊர்லலாம் கோவிலில் போய் ஒருத்தர் பொங்கல் வைப்பாங்க, சக்கரை பொங்கல் வைப்பாங்க. ஒருத்தர் வெள்ளை பொங்கல் வச்சு ஆடு கோழி அறுக்கிறவங்க இருப்பாங்க. அம்மாவுக்கு பிடித்தது மாவு தான். மாவிளக்கு போட்டு மாரியம்மனுக்கு மாவிளக்கு போட்டு நாம் சாமி கும்பிடுவோம். மாவிளக்கு தான் அம்மா மாரியம்மனுக்கு உகந்தது மாவிளக்கு. இந்த ஆடி வெள்ளிக்கிழமையிலே அம்மாவை அழகாக நாம் தரிசித்து நாம் வழிபாடு செய்வோம். நாயகியே மாரியம்மா, நாங்கள் கரகமேந்தி ஆடி வந்தோம் மாரியம்மா. இன்னைக்கு நம்ம ராகுகால பூஜையும் செய்வோம். பதினாறு படி மீது பரிவுடனே அமர்ந்திருக்கும் ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி. எங்கள் கேள்விக்கு பதில் என்ன ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி? 16 லோகமும் பணியும் உன் பாதமே, ஸ்ருதியோடு உனைப்பாட துணை புரிவாய் நிதமே. கதியென்று உன் பாதம் சரணடைந்தாள், விதியென்ன செய்யும் அம்மா இதயமே குளிர்ந்தாள். 25 நாமங்கள் கொண்டவளே, இருளினை தீர்ப்பவளே, இன்பம் தருபவளே, குருராஜன் கோபாலன் உள்ளத்தில் இருப்பவளே, அருள்வாக்கு தந்தென்னை ஆதரிப்பவளே. சட்டை என்னும் மாலை அகற்றி விட்டேன், 8 படி வீதேறி இன்னமுடன் வலம் வந்தோம். பொட்டிட்ட முகத்திலே புன்னகை தவளக் கண்டோம், நீ விட்ட வழியென்று உன்னை சரணடைந்தோம் அம்மா. 16 படி மீது பரிவுடனே அமர்ந்திருக்கும் எங்கள் ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி தாயே அம்மா, எங்களுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனது கடைக்கண்ணால் எங்கள் கடனை தீர்ப்பாய் அம்மா. ஆடி வெள்ளிக்கிழமையிலே முதல் வெள்ளி உன்னை பூஜித்து பூக்களால் அர்ச்சனை செய்து உன் பாத கமலங்களே சரணம். நீ வச்சிருக்கிற செல்வத்தில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுமா, எங்கள் கடனை அடைச்சிட்றோம். இது பாருங்க, அப்படியே குடமாக வச்சுருக்காங்க அம்மா. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆடி வெள்ளிக்கிழமையிலே அகிலம் போற்றும் நாயகியே
மகாலட்சுமி தாயாரே உன் கடைக்கண்ணை எங்களுக்கு திறமம்மா, பாருமம்மா. எங்களோட கஷ்டங்கள் கவலை தீர்ந்து எங்கள் கடனை தீர்த்து வை அம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.